ஹாய் காய்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, உங்களுக்கு எல்லாருக்கும் இந்த விஷயம் தெரிஞ்சிருக்கும். ஏன்னா இப்போ இதுதான் இந்தியாவில் ரொம்ப பெரிய பிரச்சனையாக போயிட்டுருக்கு. அப்படி என்னன்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, நம்ம வெஸ்ட் பெங்காலில் இருக்க கொல்கத்தாவில் இருக்க ஆஜி கேர் ஹாஸ்பிட்டல் அண்டு காலேஜில் இருக்கிற இதில் அங்கே அது ஒரு பெரிய ஹாஸ்பிட்டல். நிறைய பேர் அங்கே ட்ரைனிங்காக இருக்காங்க. 250 பேருக்கு மேலே டாக்டர் இருக்காங்க. 175க்கு மேற்பட்டவங்க ட்ரைனிங்கில் இருக்காங்க. அதில் என்னென்னா, கடந்த 9ஆம் தேதி அன்னைக்கு 8ஆம் தேதி ஒரு பெண் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்திருக்காங்க. ஒர்க் பண்ணுற டைமில் ரெஸ்ட் எடுக்கிறதுக்காக செமினார் ஹால் ரூமுக்கு தூங்குறதுக்காக போயிருக்காங்க. அன்றைக்கி ரொம்ப டயர்டாக இருக்குன்றதுனால செமினார் ஹாலுக்கு தூங்குறதுக்காக போயிருந்தாங்க. அந்த சமயம்னு பார்த்து அங்கே ஒர்க் பண்ணுற ஒருத்தவன் அந்த டைம்னு பார்த்து 3 மணிக்கு மேலே அங்கே அந்த செமினார் ஹாலுக்கு போய் அந்த பொண்ணை டார்ச்சர் பண்ணி செக்ஸ் டார்ச்சர் பண்ணி அந்த பொண்ணை கொடூரமாக கொன்று இருக்கான். இது மறுநாள் காலையில் அங்கே செமினார் ஹாலுக்கு வந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு, அந்த பெண்ணில் ஒரே ஒரு ட்ரெஸ்ஸு மட்டும்தான், ஒரு சின்ன ட்ரெஸ்ஸு மட்டும்தான் இருந்தால் இறந்த கடந்த நிலைமையில் இருந்திருக்காங்க. உடனே பார்த்துட்டு அவங்க வீட்டுக்கு கால் பண்ணி இதுமாரி என்ன விஷயம்னு சொல்லியிருக்காங்க. இதில் இப்போ இந்த கேஸ் சிபிஐக்கு மாறி இருக்குது. சிபிஐ இன்வெஸ்டிகேஷனுக்கு மாறி இருக்குது. இன்வெஸ்டிகேஷன் மாறினதுனால இதில் சஞ்சய் ராய்ன்ற ஒருத்தன் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. இதில் ஆனால் இன்னும் நிறைய பேருக்கு தொடர்பு இருக்குதுன்னு இப்போ தெரிய வந்திருக்கு. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஸோ அடுத்த வீடியோவில் இந்த கேஸை பற்றி அடுத்த அப்டேட் என்னன்னா நான் உனக்கு உடனே சொல்கிறேன். ஓகே, பாய்.